வாட் ஆ சீன்ங்கப்பா. உண்மையுமே சொல்றேன், விகா ஃபேன்ஸ்க்கு ஆஃப்டர் ரீயூனியனுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு சீன் சம்பவம் இருக்கு. ஒரு பயங்கரமான அந்த ரொமான்டிக் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய வாழ்க்கையை துவங்குறாங்க மீண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். உண்மையுமே சொல்லலாம், அவங்க துவங்கினாங்க, அதுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. இப்போ இந்த குழந்தைக்கு அப்புறம் அவங்களுடைய அழகான ஒரு தருணம். நான் இந்த சீனை நான் எதிர்பார்த்தேன். இதுக்கு காலையில வேகமா எந்திரிச்சு அடுத்த சீனுக்கு போறீங்க, பொறுமையா கொண்டு போங்கன்ட்டு. சோ இதுல நம்ம எல்பியும் அவர் மெஜிஷியன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஒரு மேஜிக் பர்சன் அவர். அததான் உண்மையுமே சொல்லணும்னா, ஸ்கிரீன்ல டைரக்டரோட ரொமான்ஸ் வந்துருச்சுன்னா பிரவீன் சாரை அடிச்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். சோ உயிரே என் உயிரென அப்படின்ட்டு ஒரு அழகான சாங்கையும் அந்த இடத்துல ஸ்டோரிக்கு போஸ்ட் பண்ணிருக்காரு பிரவீன் மன்னர் சார். போட்ட உடனே எல்பியும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. எக்கச்சக்கமா ஃபேன்ஸ் ஹேஷ்டாக் விகா மகாநதி வழக்கம் போல சுவாமி அவர்களையும் எல்பி அவர்களையும் டேக் பண்ணிருக்காங்க. சுவாமி அவைலபிளா இல்ல ஹேஷ்டாக்ல போட்டிருக்காரு. சோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்ங்க இந்த சீன். நமக்கான ஒரு ட்ரீம் சீன் ஆஃப்டர் ரியூனியன், நமக்கான கிஃப்ட் கரெக்டா சொல்லணும்னா. உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.